யூடியூபர் டிடிஎஃப் வாசன் ரீசெண்டா விஜய் டிவி ஃபேம் புகழோட செயலை பத்தி பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்ப சோஷியல் மீடியால வைரலா பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஆக்சுவலா பலரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்த குக்கு வித் கோமாளியோட 5வது சீசன் போன வாரம் ரொம்ப கோலாகலமா தொடங்கப்பட்டு டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வருது. இந்த சீசன்ல பழைய கோமாளிஸை விட நிறைய புது கோமாளிஸ் கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷோல குக்கா, யூடியூபர் இர்ஃபான், பிரியங்கா, ஆக்டர் விடிவி கணேஷ், ஆக்ட்ரஸ் திவ்யா துரைசாமின்னு மொத்தம் 10 பேர் கலந்துருக்காங்க. சொல்ல போனா ஆக்டர் ஷாலின் ஜோயா கூட ஒரு குக்கா கலந்துருக்காங்க. இவங்கள நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இவங்க ஒரு மலையாள ஆக்ட்ரஸ். தமிழ்ல இவங்க ராஜமந்திரி என்ற ஒரு படம் மூலமா அறிமுகம் ஆயிருந்தாலும் கண்ணகி படத்துல நடிச்சது மூலமா தான் பலருக்கும் ஓரளவுக்கு பரிச்சயமான ஒரு முகமா மாறி இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க யூடியூபர் டிடிஎஃப் வாசனோட லவ்வர்ன்றது டிடிஎஃப் வாசனை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உண்மையை சொல்ல போனா இவங்களுக்கு குக் வித் கோமாளியில கலந்துக்க சொல்லி அப்ரோச் வந்தப்ப இவங்க மொழி ப்ராப்ளம்னால வேணான்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் தான் நீ கண்டிப்பா போய் ஆகணும்னு இவங்களை கம்பல் பண்ணி குக் வித் கோமாளியில கலந்துக்க வச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த இவரே தான் ரீசெண்டா ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு. பொதுவா குக் வித் கோமாளி ஷோ குக்கிங்கை விடவும் காமெடிக்கு தான் பேர் போனது. சோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா காமெடி பண்ணுவாங்க. அதுல புகழ் உமன் கண்டஸ்டன்ட் கிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரியான காமெடி பண்ணுவாரு. அந்த வகையில தான் இந்த சீசன்ல ஆக்டர் ஷாலின் ஜோயா கிட்டயும் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு வராரு. சோ இந்த விஷயங்கள் யூடியூபர் டிடிஎஃப் வாசனை எரிச்சல் அடைய வச்சிருக்கு போல. இந்த நிலையில யூடியூபர் டிடிஎஃப் வாசன் ரீசெண்டா ஒரு விளாக் வீடியோல தன்னோட லவ்வர் ஷாலின் ஜோயா கிட்ட உன்னை நான் ஷோக்கு போகணும் மட்டும் தான் சொன்னேன். பட் புகழ் நான் உன்னை கணத்தை பிடிச்சு கிள்றது மேல தோற்றதுலாம் எனக்கு வருத்தமா இருக்கு. அப்கோர்ஸ் டிஆர்பிக்காக பண்ணாலும் எனக்கு மனசு வலிக்குதுலன்னு சொல்லியிருக்காரு. மேலும் நெக்ஸ்ட் டைம் புகழ் நான் இப்படி பண்ணா உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல, உங்க பொண்டாட்டி எதுவும் கேட்க மாட்டாங்களான்னு கேளுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னதுக்கு ஷாலின் ஜோயா இப்படி சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்களன்னு சொல்லியிருக்காங்க. யூடியூபர் டிடிஎஃப் வாசன் புகழை பத்தி இப்படி பேசினதை பார்த்த புகழோட ஃபேன்ஸ் பலரும் அவர் நல்லவர் தான், ஷோக்காக தான் இப்படி பண்றாருன்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு வராங்க. ஸோ டிடிஎஃப் வாசன் பேசினதை புகழ் பார்த்துட்டு ரிப்ளை ஏதாவது கொடுப்பாருன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.